கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிறு ஜெபம் செய்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது மாதத்தில் 1ஆம் வாரம் அன்று உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த எங்களை கூட்டி சேர்த்த தேவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை கட்டுகிறோம். நசர்னா இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகார வல்லமைகள் கட்டப்பட்டு போவதாக, எல்லா இருளின் வல்லமைகள் கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, பொல்லாத வல்லமைக்கு அதிகாரம் இல்லை, பொல்லாத மனுஷிக சக்திக்கு வல்லமை இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி முடக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் தியானத்திற்காக இந்த மாதம் வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு அடைப்பட்டு இருக்கிறதா? உன்னுடைய ஆசீர்வாதம் அடைப்பட்டு இருக்கிறதா? உன்னுடைய வியாபாரத்தில் ஆசீர்வாதம் முன்னேற்றம் அடைப்பட்டிருக்கிறதா? பிள்ளைகளுடைய திருமண தடைகள் அடைப்பட்டு காணப்படுகிறதா? குழந்தை கற்பம் அடைப்பட்டு இருக்கிறதா? நசர்னா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்களுடைய எல்லா தடையாக இருக்கிற மூடப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படும். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்கள் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனமானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லுகிற வார்த்தையானது அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது வெறுமையோடு அது ஒருபோதும் திரும்பி வருவதில்லை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இதை பற்றி நான் முன்பதாக கொஞ்சம் நேரம் கழித்து சில வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நான் விவரிக்க சொல்ல விரும்புகிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அதை பற்றி விவரிக்க கொஞ்சம் சில காரியத்தை சொல்லி அதற்கு பிறகு நான் அதை விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் பின் ஒரு கட்டளை உண்டு. உங்களுக்கு தெரியும், அநேக வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் 1வது வசனம் சில கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி நீ செய்தால் அதில் 12 வசனத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அந்த வசனத்தை வாசிங்க. அதில் 1வது வார்த்தை 1வது வசனத்தில் சில ஆண்டவர் ஒரு ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ இதை செய்யணும். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் படியெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் தேவன் ஒரு வார்த்தை நல்லா சுட்டி காமிக்கிறார். நீ செய்வாயானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அப்படி செய்வாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ இந்த வசனத்தில் குறிக்கப்பட்ட வார்த்தை முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஏன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை, ஏன் எப்படி அவர் ஒரு கட்டளை, அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவது மிகவும் கடினம். அவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன என்பதை அந்த மேலுள்ள வரிகளில் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். முதலாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற காரணம் என்ன? உங்களுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்கள் செய்த நற்கிரியைகளை அவர் ஒவ்வொன்றாக அவர் அறிந்திருக்கிறார். அவர் மறக்கிற தேவன் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்காக செய்த தியாகங்கள், பரிசுத்தவான்களுக்காக செய்த கிரியைகள், நீங்கள் ஏழைகளுக்காக செய்த தான தர்மங்கள் ஒவ்வொன்றையும் அவர் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று எபிரேயர் 6வது அதிகாரத்தில் நாம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் நம்முடைய கிரியைகளை மனதில் வைத்தவராக அவர் நமக்கு ஆசீர்வாத வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும், பார்த்தீங்களா, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியங்களையும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதில் ஒவ்வொரு வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கும் போது எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் உபகாரத்தையும் அவர் மறக்கிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க வாசி, இன்னொருக்கு வாசி. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. அப்போ இதுலேயே உங்கள் கிரியைகளின் போட்டப்பட்டிருக்குதுங்க. கிரியைகளை அறிந்திருக்கிற கிரியைகள் அநேக கிரியைகள் நான் பார்க்க முடியும். இப்போது இதில் முக்கியமாக சுட்டி காமிக்கிற என்னென்ன நீங்கள் செய்திருக்கீங்க. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்திருக்கீங்க. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் துணி துவைச்சிருக்கீங்க. பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சாப்பாடு நல்ல ஆகாரம் கொடுத்துருக்கீங்க. பரிசுத்தவான்களுக்கு தண்ணீர் கொடுத்துருக்கீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும், இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் நீங்கள் பிரதிபலன் அடையாமற் போவதில்லை என்று
இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பிரதிபலன் அடையாமல் போவதே இல்லை. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்திருக்கீங்க, சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்திருக்கீங்க. அந்த ஊழியம் ஆகாரம் கொடுத்துருக்கலாம், துணி துவைச்சிருக்கலாம், பரிசுத்தவான்கள் இருக்கிற அறையை நீங்கள் சுத்தம் பண்ணியிருக்கலாம், பாத்திரம் கழுவியிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். அதனால் நீங்களும் செய்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் என்னையும் தேவன் ஆசீர்வாதத்தோடு வச்சிருக்கிறார். இன்னும் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாத்திரம் கழுகிறது ஏதோ இழிவான வேலை அல்ல. பரிசுத்தவான்களுடைய துணி துவைத்து போடுறது, அயர்ன் பண்ணி போடுறது, அயர்ன் பண்ணி கொடுக்கறது எல்லாம் இது ஒரு இழிவான வேலை அல்ல. இதெல்லாம் கனமுள்ள வேலைகள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கனமுள்ள வேலைகள். ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் செய்திருக்கீங்க. ரூபா மூலமாக, காணிக்கை மூலமாக சபை கட்டி கொடுத்துருக்கீங்க, என்னோ செய்திருக்கீங்க, வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, என்னென்னமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது எல்லாம் ஒரு மனசில் வச்சுருக்கிறாருங்க. நீங்கள் ஒரு வேளை மறந்துடலாம், நான் இதை செய்தேனா. நீ பரலோகத்தில் ஒரு வேளை நீங்கள் நிற்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த கிரியையிலெல்லாம் போட்டு காமிச்சாருன்னா அவர் சொல்லுவோம், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. நான் இதை செய்தேனா, நான் இதெல்லாம் செய்தேனா, நான் இதை எப்போ செய்தேன், இந்த கிரியை நான் எப்போ செய்தேன், ஆண்டவர் நான் இதை எப்போ செய்தேன், இந்த ஏழைக்கு நான் எப்போ தானம் பண்ணேன், இந்த ஊழியக்காரருக்கு நான் எப்போ காணிக்க கொடுத்தேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் ஒரு வேளை உங்கள் முன்பாக டிவி போட்டு ஒன்றா காமிச்சார்னு வச்சுடுங்க, நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவா தேவன் மனசில் வச்சிருக்கிறாருங்க. உங்களுடைய கிரியைகள், பரிசுத்தவான்கள் செய்த கிரியைகளை அவர் மனசில் வச்சு உங்களுக்கு இந்த மாதத்தில் அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நீங்கள் ஒருக்கா செஞ்சிருக்கீங்க, இப்போ செய்து கொண்டே வர்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்து கொண்டே வர்றீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியருக்காக மாத்திரம் அல்ல, ஏழைகளுக்காக நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறீங்க, ஏழைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, பாவிகளுக்காக ஜெபம் பண்ணுறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறபடினால, இந்த மாதிரி நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறபடினால, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதோ உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாப்புல இதை எபிரேயரில் நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, நீ ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தை, தமது நாமத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக நீ அன்போடு எவ்வளோ பிரயாசம் பண்ணியிருக்கீங்க. அன்போடு நீ எவ்வளோ பிரயாசம் பண்ணியிருக்கீங்க. நான் இவ்வளோ பிரயாசம் பண்ணேன், இந்த வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி ஆயிடுச்சே. நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க, அது தோல்வி அல்ல, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் அதான் சொல்கிறாரு, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் மறக்கிறதற்கு அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்லவே. நீங்கள் அன்பினால் எவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரயாசம் பட்டிருக்கீங்க, எவ்வளோ அன்பினால் இந்த அன்பின் மூலமாக இந்த ஊழியம் செய்தால் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அன்பின் மூலமாக இவர்களுக்கு நாம் தானம் பண்ணுனா, அன்பின் மூலமாக நான் ஜெபம் பண்ணா நமக்கு செய்வார் என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க.
ஆனால் இப்போ தோல்வி போல் நீங்கள் உணர்றீங்க, தோல்வி போல் உணர்றீங்க. ஆண்டவர் இதெல்லாம் மறந்துட்டாரா, பார்க்கலையா என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்தா சொல்கிறார், மகனே மகளே, உனக்காக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நான் உன்னுடைய கிரியைகளை மறக்கிறதற்கும் உன்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதற்கும் நான் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல, நான் ஒரு குருட்டாட்டம் பிடிச்ச தேவன் அல்ல, நான் ஒரு செவிட்டு தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா ஷபரகர். நான் பார்த்து கொண்டிருக்கிறவன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் இந்த மாதத்தில் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ திறந்த வாசல், திறந்த வாசல் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறாருங்க. இந்த மாதத்தில், இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இந்த திறந்த வாசல், ஆசீர்வாதத்தின் வாசலை நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் கேரண்டி கொடுத்து நான் சொல்கிறேன், 100க்கு 100 நான் சொல்கிறேன். என் வார்த்தையை, வேத வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக எந்த வாசல் அடைப்பட்டு இருக்கிறது, என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற என்னுடைய மகனே மகளே, உனக்காக கர்த்தருடைய வாசல் திறக்கும். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவன் திறந்து விட்டார். ஆமென். இரண்டாவதாக நான் பார்க்கும்போது, தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசல் வைத்திருக்க காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை வாசிக்கும்போது 3வது அதிகாரத்தில் அதே 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது 2வது வரி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று நாம் பார்க்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மறுதலிக்கலைங்க. இரண்டாவது, நீங்கள் செய்த கிரியை என்ன? ஆண்டவர் மறந்தார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒருபோதும் மறக்கலைங்க. உங்களுடைய கிரியைகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்கள் கொஞ்சம் பலன் இருந்தோம். எத்தனையோ முறை நீங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருந்தீங்க, வியாதியாக இருந்தீங்க. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு நீ போனீங்களா? நீங்கள் மறந்துருக்கலாம். உறவினர்கள் மறந்துருக்கலாம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது நீ ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறத, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறத, பாட்டு பாடுறத, வேதத்தை வாசிக்கிறத, தியானிக்கிறத வீட்டில் உள்ள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் மனசில் வைக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் உங்களுடைய பலவீனமான நேரத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றிருக்கீங்க, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஜெபம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சரீர பலவீனத்தை பாராமலும் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை மணிக்கணக்க வேதத்தை வாசித்திருக்கீங்க, தியானம் பண்ணிருக்கீங்க. அதனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அருமையான என்னுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயமாகவே இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவன் அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ பேர் பலவீனமான நேரத்தில் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஏன் தேவன் என்னை சுகப்படுத்தலை, ஏன் எனக்கு இந்த பலவீனம் மாறலை, ஏன் எனக்கு இந்த வியாதி மாறலை, நான் ஏன் கோயிலுக்கு போகணும், நான் ஏன் ஜெபத்துக்கு போகணும், நான் ஏன் உபவாச ஜெபத்துக்கு போகணும், நான் ஏன் பைபிள் ஸ்டடிக்கு போகணும், நான் ஏன் கேட்கணும் வேதத்தை இந்த ஆன்லைனில் ஏன் கேட்கணும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் பலவீனமான நேரத்தில் ஆண்டவரை மறுதலிச்சு அவர்கள் பின்மாற்றத்தில் காணப்படுகிறதை நான் பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயிமாரே, தகப்பன்மாரே, அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, என் மகனே, மகளே, உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஷாபாரா கரா தீராபாரா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பலவீனமான நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீங்கள் மறுதளிக்கலை. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை மறுதளிக்கலை, எனக்கு வியாதி நீங்களே, இன்னும் பலவீனமாக இருக்கு, நான் ஏன் செபிக்க, நான் ஏன் கோயிலுக்கு போனோம், நீங்கள் அப்படி சொல்லலை. அதனால் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்காமல் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தேவைகள் மத்தியிலும், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும், எத்தனை சண்டை சச்சரவுகள் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை விடாமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால அவர் உங்களுக்காக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்க. பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், சண்டை சச்சரவு நேரத்தில், பலவீனமான நேரத்தில், என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன சமாதான சீர்கேடு வந்தாலும் சரி, என் தேவனை நான் விடமாட்டேன், என் தேவனை ஆராதிக்கிற விடமாட்டேன், ஜெபம் பண்ணுறதை விடமாட்டேன், வேதம் வாசிக்கிற விடமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த கிரிகளெல்லாம் அவர் பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ நாமத்தை மறுதலியாமல் இருந்திருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரகர். அடுத்தாப்புல மூணாவது, தேவன் நமக்கு ஏன் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். மூன்றாவது, தேவன் ஏன் நமக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிறார் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ஹல்லேலூயா. நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. எத்தனை பேர் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். நான் என் ஆண்டோடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேன், என் ஆண்டோடைய வசனத்தை நான் கை கொள்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய பிரச்சனை மாறவில்லையே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, நான் என் ஆண்டோடைய வசனத்தை நான் கை கொள்ள எவ்வளோ பிரயாசப்படுறேன். ஒவ்வொரு வசனமாக நாலு படித்து தியானம் பண்ணி அந்த வசனத்தின்படி நான் நடக்க முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொன்றா நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னால் முயன்ற வர, என்னால் முடிந்த வர அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனே. ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு எல்லா வழியும் அடைப்பட்டு இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இப்படி தான் ஒரு முறை வழி அடைப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக இருந்தாங்க. வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே சிவந்த சமுத்திரம் வந்துச்சு. சிவந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். பின்னாடி பார்க்குறாங்க, பார்வோனுடைய வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, வலது பக்கமும் போக முடியாது. ஏனென்றால் வலது பக்கம் பெரிய ஒரு மலை, இடது பக்கமும் ஓட முடியாது, அங்கேயும் பெரிய ஒரு மலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ வலது பக்கம் போக முடியாது, இடது பக்கம் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, 4 பக்கம் அடப்பு வழி. என்ன செய்வது?
என்று புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இதே போல் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் இதுவரை எங்களை கொண்டு வந்தார், இதுவரை கொண்டு வந்தார். அவருடைய வசனத்தெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன். இதுவரை தேவன் என்னை கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது எல்லாமே அடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை எல்லாம் தலைகளை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பன்மாரே, என்ற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை, ஒன்றுமே புரியலை அவருக்கு, சுற்றிலும் அடப்பு. ஆனால் ஒரு செகண்ட் தான் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகளை எப்போ வழி நடத்தணும், எப்போ வழி திறக்கணும் அவருக்கு தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு திறந்துட்டாருங்க. ஹல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, 13வது வசனத்துலேருந்து வாசிக்கும்போது, அதில் இஸ்ரவேலுடைய பரிதாபங்களை பற்றி நான் பார்க்கலாம். பரிதபித்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. 12லேருந்து வாசி பார்ப்போம். 14வது அதிகாரம் 12லேருந்து வாசி. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? பின்னாடி உள்ள பார்வோனுடைய வீரர்களை பார்த்து, முன்னாடி சிவந்த சமுத்திரத்தை பார்த்து, வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கிற பெரிய உயர்ந்த மலை சிகரத்தை பார்த்து, வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டோம், பார்வோனுடைய வீரர்கள் வந்துட்டாங்க, நிச்சயமாக நம்மளை வனாந்தரத்தில் கொன்னே போடுவாங்க. நான் தான் சொன்னேன் அங்கேயே இருந்துடலான்ட்டு. ஏன் வார்த்தை கேட்டியா மோசே? பெரியவர்கள்லாம் முறுமுறுத்தை அடிக்க தான் செய்யலை, அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு செகண்ட் ஆண்டவர் அப்படியே வழி திறந்து விட்டாருங்க. இந்த மோசே இந்த 14வது அந்த 13-14 வாசிக்கும்போது மோசே சொல்லுவார், நீ சும்மா இருங்க. அவ்வளோ ஒரு அமைதியில் பேசுவேன், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். நீ நின்று கொண்டு வாசி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற, நமக்காக பேசுகிற வார்த்தை இதுதான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அடைப்பட்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, பயப்படாதீங்க. இன்று ரட்சிப்பை பார்ப்பீங்க. இன்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஷகரபர தீரபர். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பார்க்கும்போது அடுத்தாப்புல அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்றீங்க, வசனத்தை கை கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் தேவன் என்ன வச்சிருக்கிறாருங்க? உங்களுக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு ஏன் திறந்த வாசலை வைத்திருக்கிறாருங்க? முதலாவது உன் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீங்க. என் வசனத்தை, மூன்றாவது, என் வசனத்தை கை கொண்டபடினாலே, பார்த்தீங்களா, படினாலே இந்த அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உனக்கு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்போ நாம் தியானிக்க போகிறோம். நான் திறந்த வாசல் வச்சிட்டேன், ஆனால் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அதை ஏன் சொல்லணும்? அதை ஏன் சொல்லணும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். ஏனென்றால் பூட்டுறதுக்கு வருவார்கள், அந்த திறந்த வாசலை பூட்டுவதற்காக வருவார்கள். ஆனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பந்தான் அந்த திறந்த வாசலில் நீங்கள் கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அந்த சத்துருக்கள் யார்? தேவன் திறந்ததை மூடுவதற்காக வருகிற சத்துருக்கள் யார் என்பதை சில வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம். முதலாவது சத்துருக்கள் என்ன செய்வார்கள் என்றால், வாசிங்க ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கீழே 17வது வசனம், 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். உருவாக்கப்படும் ஆயுதம், ஆயுதம்னா பட்டயத்தில் காண்கிற ஆயுதம் அல்ல. தேவ ஜனங்களுக்குள்ளேயே எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்துவாங்கன்னா, நீங்கள் சங்கீதம் 64வது சங்கீதம் 3ஆம் வசனமோ 4ஆம் வசனமோ வாசிக்கும்போது நீங்கள் அதில் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 64 3ஆம் வசனமோ 4ஆம் வசனம் வாசி. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி, பார்த்தீங்களா, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்குறார்கள். மறைவுகளில் மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அல்லேலூயா. இது ஆயுதம் என்று சொல்லப்போனா என்ன ஆயுதம் என்று இந்த சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன ஆயுதங்க? அவர்கள் தங்கள் நாவை தான் பட்டயத்தை போல் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் நாவை என்ன செய்வாங்கன்னா, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு. அது என்ன, எப்படி எய்வாங்கன்னா, கசப்பான வார்த்தை மூலமாக தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். அவள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் விளைவாங்க. கசப்பான வார்த்தைகள் பேசுவாங்க. உனக்கா நடக்க போது, உனக்கா நடக்கும். இந்த மாதம் உனக்கு திறந்த வாசலா? உன் கற்பம் திறக்குமா? உன் பிள்ளைகள் திருமணம் நடக்குமா? இவரோட சொன்னவன உனக்கு நடந்துருன்னு நினைக்கிறியோ? இந்த துறை பாஸ்டர் சொன்னவன உனக்கு நடந்துருன்னு நினைக்கிறியோ? உன் பிள்ளைக்கு திருமணம் நடந்துன்னு நினைக்கிறியோ? உன் பிள்ளைக்கு இது குழந்தை பாக்கி உண்டாயிருன்னு நினைக்கிறியோ? உனக்கு பிஸ்னஸ் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வந்துருன்னு நினைக்கிறியோ? இப்படியே பொல்லாது கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. உங்கள் புருஷன் உங்கள் ஆவிக்குரிய விஷயத்துக்கு விரோதமாக பேசுவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உங்களுக்கு பேசுவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் பேசுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தவித ஆயுதத்தையும் நம்பக்கூடாதுங்க. எந்த ஆயுதம் வரட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதே ஒரு உதாரணமாக நான் சொல்லப்போனா,
ஒரு முறை எருசலேமில் பெரிய பஞ்ச தலைவிரித்து ஆடுது. 2வது ராஜாக்கள் வாசிக்கும்போது அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுகிற பஞ்சங்க. தாய்மார் கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்களாக அப்போ இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்ருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவ்வளோ ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச நேரத்தில் எலியா தேவனுடைய மனுஷன், இந்த வசந்த வாசி 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசி. தேவ மனிதன் சொல்வார், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த பஞ்சத்தை நீங்கள் வாசிக்கும்போது 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பஞ்சம் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. வாசிங்க 25வது வசனம். 25 6:25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதைய தலை, நீங்கள் 27வது வசனம் 28வது வசனம் வாசி. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி. பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆண்டவரே எனக்கு ரட்சியம் என்று கேட்குறா. இப்போ ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று கேட்குறார். அப்போ மறுபடியும் ராஜா பிள்ளையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த ஸ்திரீ வேதனையோடு அழுறதை பார்த்து மறுபடியும் அவள் என்ன அந்த ராஜா என்ன கேட்குறாருன்னா மறுபடியும் கேட்குறார், சரி சொல்லு, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறார். அதற்கு தான் அந்த ஸ்திரீ சொல்கிறா. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றார். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தர வேண்டும் என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டுடுத்துகிறதை ஜனங்கள் கண்டார்கள். பாருங்க, அவன் சரத்தை கிழிச்சிட்டான், அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். இந்த செய்தி கேட்டபோது ராஜாவுக்கே சகிக்க முடியல, அவ்வளோ கொடூர பஞ்சம். இந்த பஞ்ச நேரத்தில் ஒரு வார்த்தை வெளிவருது. தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், நாளைக்கு என்ன நடக்கும்? 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசி பார்ப்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா, ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா? எலிசா, இப்போ நான் பேசுறது போல உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாருங்க. இது எப்படி இது நடக்குமா? நீங்களும் ஆச்சரியப்படலாம். ஆனால் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பிசாசு, அவிசுவாசம், அந்த நெகட்டிவாக பேசுகிற எண்ணங்கள் கூட இருந்து சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாக எப்படி பேசுவாங்கன்னா, 2வது வசனத்தில் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றால், இப்படி நடக்குமா? பாருங்க எப்படி சொல்ற பார்த்தீங்களா?
அதற்கு தேவ மனுஷன் என்ன சொன்னார்னா, அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதான் பேசுவாங்க. கையில கொடுக்குற தேவனுடைய மனுஷன் சொல்றார், இந்த பஞ்சம் மாறும். எப்படி சொல்றாருங்க, நாளை இந்நேரத்தில் சம்பாரின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு கொடுப்பாங்க. ஒரு மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கல் கொடுப்பாங்க. அவ்வளோ சஸ்தான குறைஞ்ச சீப் ரேட்டு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஏன்னா இப்போ பஞ்சம் ஒன்றுமே இல்லை, தலைவிரித்து ஆடுது. இப்போ அதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்போ ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற அந்த மனுஷன் சொல்கிற காரணம் ஒன்றும் உண்டு. ஏன்னா ராஜாவுக்கு தான் தெரியும் எந்தெந்த பட்டணத்தில் எந்தெந்த கஷ்டம், எந்தெந்த பிரச்சனை, எவ்வளோ பஞ்சம், என்னென்ன நடக்குதுன்னு ராஜாவுக்கு தெரியும். ராஜா கூட இருக்கிற அந்த கையிலாக கொடுக்குற அந்த மனுஷனுக்கும் தெரியும். நமக்கு கூட அவ்வளோ தெரியாது. இப்போது இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பசினாலும் சாகுறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அது அதிகமாக முக்கியமான அந்த தலைவராக இருக்கிறவர்களுக்கு தெரியும். நம்முடைய இந்தியா கவர்மெண்ட்டு, மோடிஜி கவர்மெண்ட் ஆளுகை செய்கிற மோடிஜி, பிரதமர், ஜனாதிபதி, அவர்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது எல்லாம் ஓரளவு முக்கியமாக எல்லாம் அவர் முக்கியமானது நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியும். அவருடைய பிஏக்கும் தெரியும். அந்த பிஏ மாதிரி தான் கையிலாக கொடுக்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு தெரியும். அதனால் அந்த கையிலாக கொடுக்குறவனுக்கு தெரியும் என்னென்ன இடத்துல என்னென்ன எவ்வளோ பஞ்சம் இருக்குது. நீ இந்த இடத்துல என்ன சொல்கிற காரியம், நீ சொல்கிற நடக்காம போகுது அப்படிங்கிற. அப்போ தேவ மனுஷன் உடனே சொன்னார், நீ காண்பா, ஆனால் நீ நீ புசிக்க மாட்டா. அந்த வார்த்தையின்படியே நடந்துச்சுங்க. அடுத்த நாள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் திறந்து கொடுத்தாருங்க. ஆனால் அதை கொண்டு வருவதற்காக நிறைய ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் அங்கே போகிறாங்க. அந்த வாசல் திறந்துருக்குது. நீ வாசிக்கும்போது 2 குஷ்டரோகிகள் மூலமாக அந்த வாசல்கள் திறந்திருக்கிறதை அறிவிப்பார்கள். எல்லாரும் ஓடி போவாங்க. கையிலாக கொடுக்குறவனும், ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குறவனும் ஓடி போவான். எல்லாரும் அவன் மேலே மிதித்து தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செத்தே போனான். ஆனால் பார்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாரையும் பார்த்து நெகட்டிவான வார்த்தை பேசாதீங்க. இது நடக்காது, இது காரியம் வாய்க்காது, இது செய்யாது, இந்த வார்த்தையின்படி நடக்குமா, இந்த வார்த்தை துரைச்சிங்களா பேசுகிறாரு அல்ல, தேவ ஆவியானவர் கொண்டு நான் பேசுகிற வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த நாள் முதல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறதை நீங்கள் உணர முடியும், நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட நெகட்டிவாக பேசுகிற சில சிந்தனைகள் மூலமாக நம்ம வாயினாலே பேசுவோம். அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படியே பேசுவோம். ஏன்னா நீதிமொழிகளோடு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் நீதிமொழி 18வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். அதில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பருமையான தேவனுடைய பிள்ளை கீழே வாசிக்கும்போது மனைவியை கண்டடைகிறவன் 20வது வசனம், அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். நீங்கள் எதை சொல்லுவீங்களோ இந்த வார்த்தை எனக்காக தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் வயிறு நிரம்பும், உங்கள் கற்பம் திறக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண தடைகள் எல்லாம் மாறும், உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. இந்த நாள் முதல் 100க்கு 100
பள்ளிவாசல் அடைப்பட்ட வாசல் எல்லாம் திறந்துட்டாருங்க. விசுவாசிங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மை சொல்லுகிறவர். அப்போ இந்த மாதிரி தடுக்கிற, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிற வல்லமைகள் கிரியை செய்யும். உங்கள் மூலமாகவே பிசாசு கிரியை செய்வான். பிசாசு சிந்தனைகள் மூலமாக கிரியை செய்வான். சிந்தனைகள் மூலமாக அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி நெகட்டிவாகவே சிந்திக்க வைப்பான். ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. இந்த வார்த்தையை சொல்லி 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 அந்த நெகட்டிவாக கொண்டு சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை விரட்டுங்க. பிசாசு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. நான் அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தையை தான் சொன்னார். உண்மை எனக்கு பலிக்கும், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பலிக்கும், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பிசாசு ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் யார் நெகட்டிவாக பேசினாலும் பயப்படாதீங்க. அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, அவள் என்ன செய்வாங்கன்னா, எப்படி நம்மகிட்ட வருவாங்கன்னா, வாசிங்க. சரி. அதான் நெகட்டிவாக பேசுகிற எண்ணத்தோடு வருவாங்க. நெகட்டிவாக பேசுகிற எண்ணத்தோடு வருவாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும்போது, சரி, இப்போ நேரமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ளணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான வழி திறந்திருக்கிறாருங்க. ஆசீர்வாதமான வழி திறந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகவே கூடாது. அந்த வார்த்தை நமக்காகவே, அந்த வார்த்தை நமக்காகவே நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். பின்பாக பார்க்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நான் நம்புகிறேன், அவருடைய வார்த்தை நான் நம்புகிறேன். எனக்கு நிச்சயமாக எனக்கு கதவு திறக்கப்படும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாஸ்டருடைய அனுபவத்தில் நடந்த சம்பவம். ஏனென்றால் எனக்கு கதவு திறக்குமா, அப்படி ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் காணப்படுறீங்க. அந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர், அவர் சிறு பையனாக இருக்கும்போது ஒரு நாளுமே ஏர்போர்ட்டுக்கு போனதே கிடையாது. அப்போ அவங்க அப்பா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார். யாரோ வெளிநாட்டிலேருந்து வராங்க. அவரை கூப்பிடுவதற்காக பைக் எடுத்துகிட்டு போகும்போது, பல வருஷத்துக்கு முன்பதாக குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். அப்போது நானும் வாரப்பா, என்னையும் கூப்பிட்டுப்பாங்க, நானும் ஏர்போர்ட்டை பார்க்கணும், என்னையும் கூப்பிட்டுப்போங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, அந்த தகப்பனாரும் சரி. அவர் 2 பையனும் அடம் பிடிச்சதுனா 2 பேரையும் கூப்பிட்டு போயிருக்கிறார். அப்போ கூப்பிட்டு போனோடனே ஹல்லேலூயா. அப்போ அவர் சரிப்பா வாங்க அப்படின்ட்டு 2 பிள்ளைகளையும் அவர் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். போன உடனே அந்த ஏர்போர்ட் முன்னாடி இறக்கி விட்டு அந்த வெயிட்டிங் ஹால் உள்ளே போனோம். உள்ளே இறக்கி விட்டுட்டு, இது உள்ளே போய் உட்காருங்க, வெயிட்டிங் ரூம் தான், உள்ளே உட்காருங்க, நான் வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்போ போயிருக்கிறார். இவங்க 2 பேராக பார்த்தோன்னே சந்தோஷமாக இல்லை போகிறாங்க. ஆனால் கேட்டு மூடி இருக்கு. நல்ல கண்ணாடி கிளாஸால் செய்யப்பட்ட கேட், ஒரு டோர். ஆனால் யார் திறக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் எப்படி போகிறது என்று அது 2 பசங்களும் அப்படியே அவங்களுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அங்கேருந்து உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வாராங்க. அவங்களுக்கு திறந்து கொடுக்குது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலிட்டி, ஏதோ கீ இருக்குமோ அப்படி இந்த பசங்க நினச்சிட்ருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவங்க வராங்க, அவங்களுக்கு அழகாக திறந்து கொடுக்குது. ஆனால் நான் போனால் யார் திறப்பா அப்படின்னு இவங்க அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அப்பா வந்தார். என்னப்பா நீ உள்ளே போகலையா? அப்பா உடனே 2 பேருடைய கையும் பிடிச்சிட்டு உள்ளே கூட்டு போனாராம். அப்பா கிட்ட போக 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 அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திறக்குதான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது எங்கே நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நீ விசுவாசத்தில் கால் வச்சு பாருங்க. ஒருவேளை வியாபாரம் செய்யலாம் என்று எண்ணத்தோடு இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தை வர்த்திக்க செய்ய போகிறார். 2 மனதுள்ளவர்களாக இருக்கலாம். இன்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களுக்காகவே. விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க. நீங்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீ வாசிக்கும்போது அதில் இங்கிலீஷ் பைபிள் நல்லா அழகாக போட்டிருக்கோம். கோ ஃபார்வர்ட், முன்னேறி செல்லுங்கள். எக்கார்ந்து கொண்டு நாம் பின்னாடி பார்க்கக்கூடாது. வார்த்தையை பின்னாடி பார்க்கக்கூடாது. எக்கார்ந்து கொண்டு பின்னாடி இந்த அவிசுவாசத்துக்கு இடமே கொடுக்கூடாது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுப்போமானா நம் இந்த ஆசீர்வாத வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நான் சொல்லலாம். நீங்கள் என்னாகமத்தில் வாசிக்கும்போது 13வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வரும்படியாக 10 கோத்திரத்தில் இருந்து தேவன் என்ன செய்தார்? 12 கோத்திரத்திலிருந்து முக்கியமான நபரை தெரிந்தெடுத்து என்ன செய்தார்? மோசே அனுப்பி போயிட்டு வாங்க, எப்படி இருக்கு அந்த தேசம், எப்படி இருக்கு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ போயிட்டு வரும்போது 2 டீமாக வராங்க, 2 குரூப்பாக வராங்க. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க? 10 பேர். அதான் மெஜாரிட்டி. நெகட்டிவாக பேசுகிறது தான் மெஜாரிட்டி. கருமையான தேவனுடைய பிள்ளையே, நெகட்டிவாக பேசுகிறது மெஜாரிட்டியார். 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அது அந்த தேசமா மோசமான தேசம். அந்த இடத்துல நாம் இருக்க முடியாது. அந்த தேசத்தில் நான் பிரவேசிக்க முடியவே முடியாது. அங்குள்ள ஆட்கள்லாம் பயங்கரமான, ஐயோ கோலியாத்தை விட பயங்கரமான நெட்டியர்களாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் அவங்க பார்வைக்கு ஒரு கொசு போல் இருக்கிறோம். அவங்க ஃபூன்னு ஊதுனாங்கன்னு நம்ம பறந்துருவோம் அப்படின்னு 10 பேர் சொல்கிறாங்க. 10 பேருடைய வார்த்தையை நாம் கேட்போமா? 2 பேருடைய வார்த்தை கேட்போமா? காலேப்பும் ஜோசுவாவும் என்ன சொல்கிறாங்க? நாம் ஈஸியாக போய் சுதந்திரிக்கலாங்க. அந்த வசந்தவாசியை நாம் 13வது அதிகாரத்தில் இப்போ ஈஸியாக போய் நாம் சுதந்திரிக்கலாம். ஐயோ அந்த தேசம் அப்படிப்பட்ட தேசமா? நாம் ஈஸியாக போய் சுதந்திரிக்கலாம். அவர்கள் நம்முடைய பார்வைக்கு அவள் சொல்கிற வார்த்தையெல்லாம் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. அதான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அவிசுவாச வார்த்தையை நாம் ஜெயிக்கணும். வாசிங்க 13வது அதிகாரம் 26வது வசனம், 29வது வசனம், 28லேருந்து வாசி. ஆனாலும்
அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் பலவான்களாய் இருக்கிற ஜனங்கள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபுசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். பாருங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க. 10 பேர் அங்கே மெஜாரிட்டியாக பேசுகிறாங்க. இங்கே காலேப் ஜோசுவாவும் அவரை அமர்த்தி அமைதலாக இருங்க, நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு விசுவாசமாக பேசுகிறார் இல்லையா? அமைதலாக இருங்க, எளிதாக நம்ம சுதந்திரத்து கொள்ளாங்க, எளிதப்படுத்தி கொள்ளாங்க, பயப்பட வேண்டாம். அது கீழே என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு வார்த்தை சொல்லுவார், அவர்களோட கூட போய் வந்த மனிதரோ நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்க்க வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் இரவு முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, இப்படிப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்க என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா 10 பேர் பேசுகிறாங்களா, 10 பேருடைய வார்த்தையை தான் கேட்பாங்க. இந்நாட்களில் அரசாங்கமும் அதான் செய்யுது. 10 பேர் தூத்துக்குடியில் ஏதோ பாஸ்டர் எஃப்ஐஆர் போட்டாங்களாம். அப்போ ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, மெஜாரிட்டி பார்க்குறாங்க. பருமையான தேவனுடைய பிள்ளை. அதே போல் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் இங்கே 10 பேர் சொன்ன வார்த்தையை தான் மனசில் வச்சுக்கிட்டு ராத்திரி முழுவதும் சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த தேசத்துக்காக எங்களை கொண்டு போகிறீங்க ஐயா. ஆனால் காலேப் ஜோசுவா என்ன சொல்கிறாங்கன்னா, 9ஆம் வசனம் 14:9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலக்கி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் போதும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, காலேப் ஜோசுவா என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்படாதுங்கன்னு சொல்கிறார். அவர்களுக்கு நீ பயப்படாதுங்க. ஆனால் ஜனங்களோ அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலேப்பும் ஜோசுவாவும் தேவன் சொல்கிற இவர்கள் 2 பேர் தான் பிரவேசிப்பாங்க, இல்லை முறுமுறுக்கிற ஒருத்தரால் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சிறு பிள்ளைகள் அதில் இருந்திருப்பாங்க. அந்த சிறு பிள்ளைகள் வளர்ந்து வர அந்த சிறு பிள்ளை அந்த எல்லா பெரிய யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க வனாந்தரத்தில் அழியும் மாட்டாங்க. வனாந்தரத்தில் சுற்றி ஆர்டர் கூட்டி கொண்டு வந்தார். எல்லாரும் செத்து போன பிறகு பிள்ளைங்கள்லாம் மறுபடியுமாக
பிள்ளைகளுக்கு ஜோசுவா என்ன செய்கிறாரு? விருத்த சேதனம் பண்ணுறாரு. விருத்த சேதனம் பண்ணி அவர் கானானுக்குள் பிரவேசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பர்மையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவிசுவாசப்படாமல் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. 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 உண்மையாகவே கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க இன்றே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். கண்களை மூடுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். கர்த்தர் இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தினார். கர்த்தர் நம்மோடு பேசினார். சோதரம் பண்ணுவோம். சோதரம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு சன்னங்களையும், ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொரு சன்னங்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம். தேவன் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம். இந்த வார்த்தையின்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில், தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், தேவன் குடும்பங்களிலும், தொழிலிலும் தேவன் அடைப்பட்ட வாசல்களை திறந்திருக்கிறார். நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம். ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே, இந்த மதியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இம்மட்டுமா ஆண்டவரே எசப்பா பாடல் பகுதி ஆராதனை ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீங்க. தேவனுடைய வார்த்தையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீங்க. இந்த நாளிலே எசப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா. வெளிப்படுத்தினல் விசேஷம் அப்பா 3:8 ஆண்டவரே, உன் கிரியையும் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எசப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவர். எங்களுடைய கிரியைகளை நீர் அறிஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்த ஆண்டவரே, இப்படி நாமத்தை நாங்கள் எப்பவுமே மறக்காதபடி மறுதலியாமல் இப்படி சமூகத்தில் நாங்கள் காத்திருந்ததுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே எசப்பா ஆசீர்வாதத்தை, ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆயுதங்களை கூட கர்த்தாவே, எதிர்மறையான ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே எசப்பா, அந்த வார்த்தைகளை கூட எசப்பா நீர் முறியடித்து எசப்பா அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எசப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி டாடி. இந்த நாளில் எசப்பா அதை கேட்ட வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்க. இதை கேட்டு ஆண்டவரை ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளோடு நீர் ஆண்டவரை எசப்பா நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எசப்பா நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசி
விசுவாசிக்க ஆண்டவரே சப்பா அதை நம்ப கத்த நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆவியான இந்த நாளிலே பேசி நம்முடைய தாசருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் பலப்படுத்துங்க. அநேகர் கத்த நீர் கொண்டு சென்று நீர் பயன்படுத்துவீராக. இன்றைய நாளும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா பிரயாணமாய் கடந்து செல்கிறதான ஆண்டவரே இந்த நாகர்கோவில் பகுதியிலும் ஆண்டவரே சப்பா தேவ மனிதரே சப்பா அப்படி ஊழியக்காரரை கொண்டு நீர் ஆண்டவரே சப்பா அப்பா அந்த இடத்துல சப்பா ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்யுங்க ஆண்டவர். கிருபையின் வரங்களை தாருங்க அப்பா. அப்படி தாசனை கொண்டு பேச வேண்டிய காரியங்களை ஜனங்களுக்கு நீ பேசுவீராக, வெளிப்படுத்துவீராக. அநேகருக்கு அங்கே பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா அப்படி ஆண்டவர் தேவ ஊழியரை நீ கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் இப்படி சமூகம் ஆண்டவர் கடந்து செல்லட்டும் ஆண்டவர். பிரயாணத்தில் சப்பா அப்படி சமூகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே சப்பா. போக்கிலும் வரத்திலும் நீ ஆண்டவர் இப்படி சமூகம் கடந்து ஆண்டவர் செல்லட்டும் ஆண்டவர். அப்பா நீர் ஆண்டவரே சப்பா பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுகபத்திரமா நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கத்தர் தந்து அநேகர் கத்த நீர் கொண்டு சென்று நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சப்பா அந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொருத்தரோடும் இப்படி கிருபை இருக்கட்டும்பா. அப்பா இதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நீர் எங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் அபியாசப்படுத்த கத்த நீர் உதவி செய்யுங்க. நீர் அப்படியா செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய வருகை மட்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.